வெள்ளையா இருக்கவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா அது தப்பு இல்லை. ஆனால் கருப்பாக இருக்கவங்கள பாதி பேர்த்துக்கு உண்மை சொல்லவே வராது அப்படின்னு சொல்றீங்கன்னா அது ரொம்ப தப்பு. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. என்ன கதைனா, சட்டமன்றத்தில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவர் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலு டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து எழுந்து நின்று பேசுறாரு. அவரு வந்து தன்னை ஒரு தமிழ் பேச்சாளர்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு நல்ல தமிழ் புலமை வரும் போல. ஸோ அவர் மரியாதையோட என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் வாசிக்கும் போது சில தமிழ் சொற்களை வந்து ஒழுங்காக உச்சரிக்கலை. அவர் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாரு, அது அவர் பேசும்போதே தெரியுது. பட் ஆனால் தமிழ் இலக்கணத்தில் தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல பிழைகள் இருக்குன்னு சொல்லி அவர் சுட்டி காட்டுறாரு. சுட்டி காமிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து தமிழ் நல்லா பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதை வந்து சொல்லி நீங்களும் அடுத்த முறை வந்து ஃபினான்ஸ் வாசிக்கும் போது தமிழ் பிழைகள் இல்லாமல் இந்த உச்சரிப்பெல்லாம் சரியாக பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. சில பீப்புள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சிலர் வந்து அஃபென்சிவாக எடுத்துக்கலாம், சிலர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் வந்து இங்கே பாரு, உன்னோட ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லா பேசுகிறான், நல்லா பண்ணுறான் பாரு, அவனை பார்த்து நீயும் கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு மாதிரி ஈகோ டச் ஆயிரும். ரொம்ப அஃபென்சிவாக எடுத்துகிட்டு பேசுவாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க சொல்கிறது சரியாக தப்பா, அவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்க தோணாது. உடனே எமோஷனல் ஆகி நீ ரொம்ப ஒழுங்கா, உனக்கு இதை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ கரெக்டாக இது விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நீ எனக்கு எதுவும் சொல்லாது அப்படின்னு சொல்லி பேசுறதுன்றது பொதுவாக காமனாக இருக்க விஷயம்தான். அந்த மாதிரி இந்த எம்எல்ஏ இப்படி அவருடைய தமிழ் உச்சரிப்பு பிள்ளைகள் எல்லாம் வந்து சுட்டி காமிச்சதும், ப்ளஸ் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் காமிச்சு அவர் எப்படி நல்லா தமிழ் பேசுறாரு பாருங்கன்னு சொன்னதும் இவருக்கு வந்து அது ஒரு மாதிரி எமோஷனலாக அது இதாக இருக்குன்றது நேச்சுரல் தான். இங்கே பிரச்சனை அது இல்லை. என்னதான் வந்து அவருக்கு அது ஹர்ட் ஆயிருந்தாலுமே அந்த எம்எல்ஏ வந்து நல்ல மரியாதை கொடுத்து தான் பேசுறாரு. நான் அந்த வீடியோ போட்டு காட்டுறேன், பார்த்துருங்க ஃபர்ஸ்ட். தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பேசியிருக்காரு. பட் இருந்தாலும் இதை வந்து அவர் தவிர்த்திருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தவிர்த்திருக்கலாம். ஏன்னா சபாநாயகருமே சொல்லியிருப்பாரு, இது வந்து நீங்கள் அப்படியே தூய தமிழில் தான் பேசணும்னு கிடையாது, நீங்கள் வந்து ஆங்கிலம் கலந்தெல்லாம் பேசலாம். விஷயம் என்னன்னா, மக்களுக்கு நீங்கள் என்ன பேசுறீங்கன்றது புரியணும், அங்கே உள்ளவங்களுக்கு என்ன பேசுறீங்கன்றது புரியணும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கரெக்டாக பேசிட்டாரு. அவர் பேசும்போது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு, நமக்கு புரியுது. ஸோ தூய தமிழ்லேயே பேசணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால இந்த விஷயத்தை வந்து அவங்க தவிர்த்திருக்கலாம். பட் ஆனால் இவர் வந்து இதை பேசிட்டாரு. ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டருமே ஒரு பதில் சொல்லியிருப்பாரு இந்த எம்எல்ஏ பேசினதுக்கு. பட் அடுத்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேச வரும்போது அவர் என்ன பேசினாரு அப்படின்றத ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். வெள்ளையாக இருக்கவங்கெல்லாம் வந்து பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் கருப்பாக இருக்கவங்கள பாதி பேர்த்துக்கு உண்மை பேசவே வராதுன்னு சொல்கிறது தான் தப்புன்ட்டு. நான் பைபிள் படிச்சிருக்கேன், நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், என்னோட கிறிஸ்டியானிட்டி வந்து எனக்கு ஒரு மொழி கற்றுக் கொடுத்துருக்கு. அது அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, அமைதியின் மொழி. இதெல்லாம் வந்து பாதி பேர்த்துக்கு என்ன தமிழ் படித்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது எனக்கு என்ன கேள்வினா, சரி அப்போ ஒருத்தவங்க பார்ன் கிறிஸ்டியனாக இருக்காங்க, அவங்க பைபிள் படிக்கிறாங்க. இப்போ பார்ன் கிறிஸ்டியனாக இருந்து பைபிள்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு அன்பின் மொழி தெரியும், அமைதியின் மொழி தெரியும், இரக்கத்தின் மொழி தெரியும். ஆனால் தமிழ் மட்டும் படித்தவங்களுக்கு வந்து பாதி பேர்த்துக்கு இந்த மொழியெல்லாம் புரியாது. அப்படிதானே சொல்கிறீங்க? நான் ஒரு கிறிஸ்டியன், நான் பார்ன் கிறிஸ்டியன் கிடையாது. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் தான் வளர்க்கப்பட்டேன். இப்போவும் அதே ஃபெய்த்தில் தான் இருக்கேன். நான் இன்றைக்கும் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸை பார்க்குறேன். இவர் சொல்கிற அந்த நிறைய பார்ன் கிறிஸ்டியன்னா இவர் சொல்ல வர்றது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களை தான் அவங்க பார்ன் கிறிஸ்டியன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பார்ன் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர், பைபிள் நல்லா படிக்கிறவங்க, சர்ச்சுக்கு கரெக்டாக போகிறவங்க, தன்னை ஒரு கிறிஸ்டியன்னு காட்டிக்கிறவங்க எவ்வளவோ அயோக்கியத்தனமான வேலைகள் செய்கிறத நான் பார்த்துருக்கேன். எல்லாரையும் சொல்லலை,
செய்யறவங்க நிறைய இருக்காங்க இந்த மாதிரி. ஆனால் நல்லா பைபிள் படிப்பாங்க, பான் கிறிஸ்டினாக இருப்பாங்க, ஆனால் எல்லா தப்பும் பண்ணுவாங்க. முதல்ல இவர் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராருன்றதே வந்து நல்லா கிளியராக புரியல. இந்த சிலர் வந்து எமோஷனல் ஆகிட்டாங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியாமல் வளருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பேசக்கூடிய அந்த மொழி, அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் சரியாக உச்சரிக்கலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு கரெக்ஷன் சொல்கிறாருன்னா, ஒன்று சரி அடுத்த முறை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருக்கலாம். இல்லை அது உங்களுக்கு அஃபெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் திருப்பி எதிர்கருத்து பேசலாம். ஆனால் அவர் பேசுறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து என்னோட மொழி சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் நான் வந்து பைபிள் படிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு பான் கிறிஸ்டியன், எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வேற ஒரு மொழி சொல்லி தருது, எனக்கு அந்த மொழி தெரியும், என்னைய குறை சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த தமிழ் மொழி, அதை வந்து பாதி பேர்த்துக்கு என்ன படித்தாலும் புரியாது, அப்போ உங்கள் தமிழ் மொழியில் இல்லாத மொழி வந்து எங்ககிட்ட இருக்கு, தமிழ் மொழியா பைபிளா, தமிழ் மொழியா கிறிஸ்டியானிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டை கொண்டு வர மாதிரி பேசியிருக்காரு. எனக்கு அது பார்க்கும்போது அப்படியே தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ இது என்னன்னா, உங்களை வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயம் கரெக்ஷன் சொல்கிறாங்க, ஒரு தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை திருப்பி எதிர்கருத்து பேசாமல் டக்குன்னு ரிலீஜனை கொண்டு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு மாடி வச்சுக்கிறீங்க. எனக்கு வந்து இது நினைக்கும் போது சீமான் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு ப்ராட்டஸ்ட் ஆனதப்ப ராகவா லாரன்ஸுக்கும் இவருக்கும் ஒரு இஷ்யூ ஒன்று போச்சு. அதில் சீமான் அவர் வந்து என்ன சொன்னார்னா, ராகவா லாரன்ஸ் வந்து ஜல்லிக்கட்டு ப்ராட்டஸ்ட் அப்போ அங்கே ப்ராட்டஸ்ட் பண்ணுறவங்கள்ட்ட போய் 1 கோடி ரூபாய் கொடுத்து நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் தரேன், என்னையும் வந்து ப்ராட்டஸ்ட்டில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவர் பணம் கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்திருக்காரு, யாராவது வந்து போராட்டத்துக்கு போய் பணம் கொடுத்து சேருவாங்களா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ராகவேந்திர லாரன்ஸ் பேட்டியில் சொல்றாரு, மாணவர்கள் நாங்கள் போராடும்போது நீங்க எந்த கல்லூரி மாணவர்? ஒரு போராட்டத்தில் புரட்சியில் லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க பார்த்திருக்கியா? ஒரு தொழில வியாபாரத்துல பங்கு சேர்ந்துக்குருவான், 1 கோடி தரேன் நீங்க சேர்த்துக்கிட்டு, புரட்சியில போராட்டத்துல 1 கோடி கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்துக்கிட்ட ஒரு வீரனா நான் இப்பதான் பாக்குறேன். 1 கோடி கொடுக்குறேன், என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிறியாடா டே, என்னையும் சேர்த்துக்கிறியா, யார்கிட்ட கொடுத்தியே? அதுக்கு வந்து ராகவா லாரன்ஸ் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அந்த ரிப்ளைல அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதில் யார் சரி யார் தப்பு அப்படின்றதுக்குள்ள நான் போக போகிறதில்ல. அதில் ராகவா லாரன்ஸ் கொடுத்த ஒரு ரிப்ளைல ஒரு சின்ன ஒரு விஷயம் ஃபன்னாக இருந்துச்சு. சரி, நான் அதை போட்டு காட்டுறேன். இவர் கணக்கு கேட்கிறாரு, என்ன வந்து கணக்கு சொல்ல 1 கோடி ரூபாய் யாருக்கிட்ட கொடுத்தாங்க? டேய் உனக்கு பணம் புரியுதா? ரஜினியுடைய ரசிகன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சாதாரணமா நினைச்சிடாத ரஜினியுடைய ரசிகன். நீ என்னன்னா, ஒருத்தவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களால அதை டக்குன்னு எதிர்கருத்து சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி உடனே எமோஷனல் ஆகி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதாவது பேசுவாங்க பார்த்தீங்களா. இவர் சீமான் வந்து நீங்கள் 1 கோடி ரூபா ப்ரோட்டஸ்ட்க்கு கொடுத்து தான் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது உண்மை பொய்ன்றதை தாண்டி எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லாட்டி பண்ணியிருப்பாருன்ட்டு, பட் அது உண்மை பொய்ன்றதை தாண்டி அந்த விஷயத்தை உங்கள் மேலே சொல்கிறாங்கும் போது டக்குன்னு எமோஷனல் ஆகி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், என்ன நீ நான் வந்து ரஜினிகாந்த் ரசிகன், என்னை வந்து நீ அப்படி சொல்லுவியா அப்படின்னாரு. இப்போ ரஜினிகாந்த் ரசிகன்னா வந்து தப்பு பண்ண மாட்டாங்களா, லஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா? இது என்னன்னா, இப்படி ஒரு பேசின உடனே சுற்றி உள்ளவங்களாம் பாருங்களேன் கை தட்டி இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு அவங்களால வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்ல முடியல, இல்லை ஒரு ஆர்குமெண்ட்டை சொல்ல முடியல. ஆனால் அந்த இடத்துல மாசாக பயங்கரமாக ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும்ல. ஸோ அதுக்காக வந்து யார் பேரை சொன்னால் அதிகமாக கைத்தட்டு வரும், அந்த இடத்துல வந்து ஒரு கலகலப்பாகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. இந்த இடத்துல ராகவா லாரன்ஸ் அவர் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்றது தெரியாது, ஆனால் அவர் பண்ணுறதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. ஸோ அதே மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். இந்த வீடியோவில் பாருங்களேன், இவர் வந்து இப்படி கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி சொன்ன உடனே இல்லை பைபிள் வந்து அன்பின் மொழி இரக்கத்தின் மொழி அப்படிலாம் சொல்லும்போது சுற்றி உள்ளவங்களா கைத்தட்டுறாங்க பாருங்களேன். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. ரஜினியுடைய ரசிகன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சாதாரணமா நினைச்சிடாத ரஜினியுடைய ரசிகன். நீ இரக்கத்தின் மொழி. அப்போது இதை பார்க்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு இப்படி ஒரு அமைச்சர் வந்து பைபிளை பற்றி இப்படி பெருமையாக சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணும், ஓ பாருங்கள் இந்த அமைச்சர் வந்து நம்மளுடைய பைபிளை வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறாரு பார்த்தீங்களா, அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி எப்படிப்பட்ட பெருமையான ஒரு விஷயமா சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பீப்புள் நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்னென்னா, கடவுள் நம்பிக்கை அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், ஆனால் கடவுள் நம்பிக்கைன்றது ரொம்ப புனிதமாக பார்க்கப்படுற விஷயம். அதை வந்து தன்னுடைய ஒரு சுயலாபத்துக்காக இல்லை தன்னுடைய ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரிலாம் பயன்படுத்த நான் இவரன்னு சொல்ல ஜென்ரலாகவே சொல்கிறேன். எந்த ஒரு ரிலீஜனாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், ரிலீஜன் எடுத்து வச்சுட்டு தங்களுடைய சுயலாபத்துக்காக அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இவர் சொல்லும்போது பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் அப்படின்றாரு. எனக்கு அது புரியல, அவர் என்ன சொல்ல வராரு, மீன் பண்ணுறாரு எக்ஸாக்டாக அப்படின்னு. ஒருவேளை அவர் இப்படி சொல்கிறாரான்னு தெரில, ஒருவேளை அவர் வந்து பார்ன் கிறிஸ்டியன்றதை நான் ஒரு பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி
ஒரு வேளை சொல்கிறாருன்னா அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒருத்தவங்க ஹிந்து ஃபேமிலியில் பிறப்பாங்க, ஒருத்தவங்க கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறப்பாங்க, ஒருத்தவங்க இஸ்லாமில் பிறப்பாங்க. இதுக்கு யார் காரணம்? நீங்கள் இதில் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க, அதில் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க? ஒன்றுமே கிடையாது. அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிறந்ததுக்கு அப்புறமேல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் நம்ம பெருமைப்பட முடியும். நான் 4 விஷயத்தை நான் கிறிஸ்டினாக இருக்கேன்னா நான் ஒரு 4 விஷயத்தை பண்ணி அதன் மூலமாக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக சொல்கிறதுன்றது வேறு. நான் கிறிஸ்டினாக இருக்கேன் அதனால நான் அன்பின் மொழியை ஃபாலோ பண்ணுவேன், அமைதியின் மொழியை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் ஒரு ஹிந்துவாக இருக்காங்க, இல்லை ஒரு முஸ்லீமாக இருக்காங்க, இல்லை மற்ற வேறு எதுவும் ஏத்திஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் என் அளவுக்கு நல்லவங்க கிடையாது. நான் கிறிஸ்டினாக இருக்கலாம், நான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் ஒரு பெரிய பொய்காரன்னு அர்த்தம். ஸோ அதனால் இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த இடத்துல இப்படி பைபிளை பற்றி நான் பைபிளை குறைச்சி பேசலை. இவர் அந்த இடத்துல இதை எடுத்து இப்படி பேசுகிறனால நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய அந்த மொழி சரியா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பைபிளை கொண்டு வந்து எடுத்து வச்சு கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்து வச்சு அது ஒரு மொழி எனக்கு கற்றுக் கொடுக்குது, எனக்கு அந்த மொழி தெரியும், இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் தமிழ் படித்தாலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி இதை எதுக்கு இவ்வளோ அன்னெசரியாக கொண்டு போய் காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லிட்டு அப்படி தேவையில்லாமல் சொல்கிறாங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கோ முஸ்லீம்ஸ்க்கோ அவங்களுக்கு எப்படி தோணும்? அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ உங்களுடைய ரிலீஜன் அமைதி மொழியை கற்றுக் கொடுக்குது, அன்பின் மொழியை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா எங்களுடைய இஸ்லாமோ இல்லை ஹிந்துசமோ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? அவங்களுக்கு அப்படி தோணுமா தோணாதா? இது எப்படி இருக்குன்னா அந்த வடிவேல் காமெடியில் ஒன்று வரும், வடிவேல் பார்த்திபன் காமெடியில் இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. உடனே பார்த்திபன் அப்போ மற்றவங்களாம் என்ன நொல்ல மீனாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹிந்துவாக இருக்காங்க, முஸ்லீமாக இருக்காங்க, அவங்களுக்கு தோணும் இல்லையா? அப்போ அவங்களும் தங்களை ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க, இல்லை தங்களை ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லி ஒரு விஷயம் பேசிட்டாங்கன்னா உடனே இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ரிலீஜனை அவங்களுடைய புக்கை கொண்டு எடுத்து பேசினாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ இந்த குரான் பெருசா, பைபிள் பெருசா, இல்லை ஹிந்து வேதங்கள் பெருசான்னு சொல்லி சண்டை தான் வரும். அப்படியே அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் பேசுங்க உங்களுடைய ரிலீஜனில் உள்ள சிறப்பு அம்சங்களை, அது ஏன் சிறந்தது, அது ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக பேசலாம். ஆனால் அதுக்குன்னு இடம் பொருள் ஏவல்னு இருக்குது. நீங்கள் ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தில் பேசலாம், நீங்கள் பப்ளிக்காக பேசலாம், இல்லை நீங்கள் போய் மற்ற ரிலீஜியஸ் பீப்புளோட டிபேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் பைபிள் சிறந்ததா இல்லை குரான் சிறந்ததா இல்லை இந்து மதத்தில் உள்ள வேதங்கள் சிறந்ததான்னு சொல்லி நீங்கள் பேசலாம். ஒரு ஆரோக்கியமான முறையில் சொல்கிறேன். இல்லை நான் யாரோடையும் போய் அந்த மாதிரி டிபேட்லாம் பண்ண போகிறது இல்லை, என்னோட ரிலீஜியஸ் விஷயங்களை பெருமைகளை நான் ஜென்ரலாக பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாத இடங்களில் சம்மந்தமில்லாத இடத்துல பேசும்போது அது சண்டையும் ஒரு ஹேட்டையும் தான் கொண்டு வரும். அது மேபி கிறிஸ்டியன் ரிலீஜனில் இருக்கவங்க அது ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்கலாம். பட் ஆனால் மற்றவங்க இது எப்படி இருக்கும்? அது ஒரு அன்னெசரியான ஒரு வெறுப்பை கொண்டு வந்துட்டுருக்கும். பொதுவாக சயின்ஸையும் ரிலீஜனையும் கொண்டு மிக்ஸ் பண்ணி குழப்பிட்டு இருப்பாங்க, ரெண்டையும் போட்டு கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு ரிலீஜனையும் ஒரு மொழியையும் இங்கே கொண்டு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. பைபிள் அன்பின் மொழி தான், அது அமைதியின் மொழி தான், அது இரக்கத்தின் மொழி தான். தமிழ்ன்றது அதுக்கான சிறப்பம்சங்கள் இருக்குது. இது அன்னெசரியாக இங்கே எது பெருசு, ஒன்றுது பெருசா என்னது பெருசான்னு கொண்டு வர மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. இது ஒரு ரொம்ப இம்மெச்சூராக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அநாயகமாக தான் இருந்துச்சு, அதனால அதை பற்றி ஒரு வீடியோ பேசணும்னு தோணுச்சு. ஸோ அடுத்த கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.